நமக்கு தேர்தல் ரொம்ப ஈஸியா போயிடும். தேர்தல் நம்முடைய பணி ரொம்ப ஈஸியா போயிடும். டக்குனு 225 பூத்து இருக்கா சிவாசில 250 பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகளை கூட்டி பேச போறோம். குடும்பங்கள் வாங்கி எடுக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பண்ணிடுவோம். கிளைச்சாளர்கள் அட்டேச்சாளர் வாடிச்சாளர் கண்காணிக்கின்ற பகுதியை அவர்கள் செய்யணும். ஆக யாருக்கு மரியாதை கொடுத்துருந்தாரு. அதே சமயத்தில் கிளைச்சாளர்கள் வந்து இந்த இடத்துல பூச்சாளர் இருக்க போறீங்கன்னா அவர் வந்து ஒரு வயது குறைஞ்ச விஷயம் இருந்தாருன்னா செயல்பட அனுப்பி வச்சுன்னா அவரை போட்டு கிளைச்சாளர் போடக்கூடாதுன்னு நாங்கள் பெர்மிஷன் வாங்கினோம். அதே சமயத்தில் 70 வயசுல தலைவராளத்தில் நானே இருக்கேன், நான் தான் பூத்து பிடிச்சாலும் இருப்பிருந்தாலும் நீ போடவே போட வேண்டாம். அவரை கிளைச்சாளர்கள் யாரா போடுவோம். சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். என்ன சொல்லிருக்காங்க எல்லாத்துக்கும் 80 வயசு ஆனது பழைய கூட போட ஒத்துக்க மாட்டாங்க, மகன் கூட ஒத்துக்க மாட்டாங்க. நான் தான் இருப்பிருந்தாங்க லீவு போடுவாங்க, வீட்டுல பார்த்து வெளியே வர மாட்டாங்க. நீ கட்சியில ஒட்டிக்கிறதா, நீ தலைவரான தாழ்ந்து அம்மா தாழ்ந்தான் இரு, நீ வாட்டி இருக்கு யாராவது பார்த்துட்டு அவர் தலைவர்கள் தான் போடுவோம். எம்ஜிஆர் ஒருத்தர் தலைவராக போடுவோம். ஏன்னா அவங்க வச்சு நம்ம பரிசீலிக்க இவருக்க ஒட்டிச்சா கூட வயசு கம்மியானவங்க பொதுச்சாளர் பேரா செல்லாம். இவங்க போல நாங்க எந்த நாட்டு கட்சியில் இருப்பாங்க. அதுக்காக 10 வருஷத்துக்கு முன்னாடி வர முடியும். பொதுச்சாளர்கள் ஒட்டிச்சாளர் சொல்ற கட்சியுடைய முக்கியத்தராக இருந்தாலும் வயதான இருந்தாலும் கேட்கணும். நான் எந்த கால கட்சியை கூட்டு தேடி பார்க்க மாட்டேன். என்ன மரியாதை கட்சி கட்சியில மரியாதை சொல்லுங்க. நீங்க கட்சிக்கு என்ன செஞ்சு வச்சு பார்க்கணும். நீங்க என்ன செஞ்சு கேட்கல. இப்ப நான் வகையாச்சு ஒரு சின்ன நடைபெற்ற வேலையும் ஒரு வேலையும் சுப்ரீம் கோர்ட்ல எனக்கு இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன் சம்பந்தமாக தம்பி மாசுபாடு டெல்லியா இருக்கப்ப எனக்கு கேரளாவை சேர்ந்த வக்கீல் பழைய உயர்நீதிமன்ற நீதிபதி தான் எனக்கு ஆதரவாளர். அவர் வைக்கிற சுப்ரீம் கோர்ட் இருக்காரு. சிபிஐ வழக்கு போட்டு சம்பந்தமாக விசாரணை நடந்துட்டு தமிழக சார்பாக அவர்கள் போட்டு தமிழ்நாடு காவல்துறையும் வக்கீலும் போயிருக்காங்க. எனக்கு சார்பாக வந்து ஒரு 4 வக்கீல்கள் இருக்காங்க. இப்ப விசாரணை நடந்துட்டு முன்னாடி கேட்டு பார்த்தா இது முடியல. எனக்கு ஒரு 2 மணி ஆகும். இவ்வளவு பிரச்சனைக்கு ஒரு பெரிய கட்சியை வச்சிருக்க தவறு டெல்லியில வழக்கு பதிவு சம்மன் போது டெல்லிக்கு தான் போகணும். டெல்லிக்கு தான் போகணும். அங்க போய் தான் கலந்துக்கணும். நான் பயந்துட்டு நடவடிக்கை பண்ணிருக்கா. யாரு சிபிஐ வந்தாங்க, சிபிசிஐடி வந்தாங்க. களத்தில் இருப்பவர் எதிரிகள். அவர்கள் யாரும் இருந்தாலும் எந்த ஊருக்கு வந்தாலும் எப்படி வந்தாலும் சதி பெற்று அண்ணாதிமுக தொண்டர் எடப்பாடி தொண்டர் தயாராக இருக்கிறார். கடி வைக்கிறவர்கள் இருந்தால் அது ஒரு காலம் அடிக்க நடக்காது.